அத்தியாயம் 63 உருவாகத் தொடங்குகிறது. பரிணாம வளர்ச்சி அறிவிப்பு காட்டப்பட்டவுடன் என் உடல் எரிவது போல் உணர்ந்தேன். நான் விரைவாக முழங்காலில் விழுந்தேன். வலி தாங்க முடியாததாக இருந்தது. நான் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. நான் உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தேன். என் கியை சேகரிக்க பயிற்சி செய்தபோது செய்ததைப் போலவே. வலி இல்லை என்று கற்பனை செய்துகொண்டு வலியில் கவனம் செலுத்த முயற்சித்தேன். பின்னர் பியான் சிறிது மாறியது. எரியும் உணர்வு ஒரு முள் போன்ற உணர்வுக்கு மாறியது. என் தோலில் உள்ள ஒவ்வொரு துளையும் ஒரு சிறிய ஊசியால் குத்தப்படுவது போல. நான் அந்த அமைப்பை சபித்தேன். நான் இதற்கு தயாராக இல்லை. அது எனக்கு தொடங்குவதா வேண்டாமா என்று ஒரு விருப்பத்தை கூட கொடுக்கவில்லை. 10 நிமிடங்களுக்குப் பிறகு அந்த முட்கள் நிறைந்த உணர்வு நின்றுவிட்டது. ஆனால் விரைவில் ஒரு புதிய வலி ஏற்பட்டது. என் எலும்புகள். அவை உள்ளிருந்து வெளியே கிழிக்கப்படுவது போல் உணர்ந்தன. அப்போது என் உடலின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் விரிசல் சத்தங்கள் வருவதைக் கேட்க முடிந்தது. என் எலும்புகள் உண்மையில் உடைந்து தங்களை மீண்டும் கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தன. இந்த செயல்முறை மீண்டும் மீண்டும் தொடர்ந்தது. ஒவ்வொரு முறிவும் தாங்குவது எளிதாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் பியான் அதே அளவு மோசமாக இருந்தது. நான் சொர்க்கத்தை நோக்கி அலறுவதைத் தடுக்க என் முழு மன உறுதியையும் பயன்படுத்தினேன். அவர்கள் இப்போது என்னைக் கேட்டாலோ அல்லது பார்த்தாலோ ஏதோ தவறு நடந்திருப்பதை அவர்கள் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். இறுதியாக வலி நின்றுவிட்டது. நான் வலியின் மீது அதிகமாக கவனம் செலுத்தியதால் எவ்வளவு நேரம் கடந்துவிட்டது என்பதை நான் மறந்துவிட்டேன். ஒருவேளை அவங்க என்னை ஏமாற்றி விளையாடுறாங்களோன்னு நினைச்சுக்கிட்டே கண்களைத் தேய்ச்சிக்கிட்டேன். அறிவிப்புத் திரையை படிக்கும்போது டிராகன் நைட்னு தெளிவாக படிச்சேன். அதுதான் எவரியனின் நிறுவனர்கள்னு அவங்க சொன்னது இல்லையா? இல்ல, அது வெறும் தற்செயல் நிகழ்வா? வேற ஏதோ ஒரு விஷயத்தைப் பத்தி நான் ரொம்ப கவலையா இருந்ததால இப்போ அதைப் பத்தி யோசிக்க எனக்கு நேரமே இல்லை. பரிணாமம் என் தோற்றத்தை மாற்றியிருக்கிறதா? சரிபார்க்க என் பக்கத்தில் கண்ணாடி இல்லை. அதனால் நான் என் டிராகன் கண்திறனை செயல்படுத்தினேன். என்னை பார்க்கும்போது என் புலன்கள் மேம்பட்டிருப்பதை உணர்ந்தேன். என் பார்வை முன்பை விட சிறப்பாக இருந்தது. என்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் நான் வான்வழிப் பார்வையில் இருந்து பார்ப்பது போல் உணர முடிந்தது. கீழே இருந்து வந்த மாணவர்கள் உரையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் என் அருகில் இருப்பது போல் ஒவ்வொரு வார்த்தையையும் என்னால் கேட்க முடிந்தது. பின்னர் கவனம் இறுதியாக என் மீது வந்தபோது என் இதயம் மூழ்கியது. என் ஒளி மாறிவிட்டது. ஒரு காலத்தில் எனக்கு இருந்த மஞ்சள் நிறத்திற்கு பதிலாக அது சிறிது சிவப்பு கலந்த மஞ்சள் நிறமாக இருந்தது. மஞ்சள் மனிதர்களுக்கானது. சிவப்பு ஒரு மாயாஜால மிருகத்தைக் குறிக்கிறது. ஊதா நிழல் பிழைக்கைக் குறிக்கிறது. நான் பார்ப்பது சரியாக இருந்தால் நான் இப்போது ஒரு பகுதி மிருகம் என்று அர்த்தமா? பின்னர் ஏதோ என் நினைவுக்கு வந்தது. நான் முன்பு ஒரு முறை இது போன்ற ஒன்றை பார்த்திருக்கிறேன். நான் முதலில் ஏவ்ரியன் அகாடமியில் நுழைந்தபோது அவர்கள் எங்களை கல்லறைக்கு அழைத்துச் சென்றனர். டிராகன் மாவீரர்களில் ஒருவரின் கல்லறையில் அதே ஒளியை என்னால் உணர முடிந்தது. என்னுடைய வெளிப்புறத் தோற்றம் இன்னும் மனிதனைப் போலவே இருந்தது. அதனால் நான் நன்றியுள்ளவனாக இருந்தேன். ஆனால் என் நிலையை பார்க்கும்போது இனத்திற்கு அடுத்து இப்போது அது டிராகன் நைட் என்று சொல்லும். இப்போது எனக்கு பதில்கள் இல்லாததால் அதைச் சுற்றி என் தலையைச் சுற்றிக் கொண்டு நான் முயற்சிப்பதில் அதிகப் பயனில்லை. நான் தனியாக இருந்தபோது நான் முயற்சிக்க விரும்பிய மற்றொரு சோதனை இருந்தது. எனது கணினி சரக்குகளை நான் பார்த்தேன். இடைநிலை படிகத்தை இன்னும் அங்கேயே பார்க்க முடிந்தது. நான் இதை முயற்சித்தபோது கணினி ஒரு பிழைச் செய்தியைக் காண்பித்தது. என் கருதுகோள் சரியாக இருந்தால் அந்த அமைப்பு தற்போது என் உடலை ஒரு மாயாஜால மிருகம் நடத்துவது போலவே நடத்துகிறது. நான் ஒரு அடிப்படை அடுக்கு மிருகம், ஒரு மனிதன் என்று நாம் கூறினால் நான் அடிப்படை அடுக்கு படிகங்களை மட்டுமே உறிஞ்ச முடியும். இப்போது நான் பரிணமித்துவிட்டதால் இடைநிலையை உறிஞ்ச முடியும். ஒருவேளை இறுதியில் நான் மீண்டும் ஒரு டிராகனாக பரிணமிக்க முடியும். நான் ஆம் என்பதைத் தேர்ந்தெடுத்தேன். படிகம் மெதுவாக மறையத் தொடங்கியது. என் உடல் முழுவதும் ஒரு கூச்ச உணர்வை உணர முடிந்தது. குறைந்த அளவு புள்ளிகள் கிடைத்ததால் நான் கொஞ்சம் ஏமாற்றமடைந்தேன். ஆனால் இப்போது இடைநிலை படிகங்களை உறிஞ்சத் தொடங்க முடிந்தது குறித்து மகிழ்ச்சியடைந்தேன். படிகங்களிலிருந்து நான் பெற்ற வலுவான உணர்வு முன்பு போலவே இருந்தது. என் அறைக்குத் திரும்புவதற்கு முன் பள்ளிக் கழிப்பறைக்குச் சென்று கண்ணாடியில் என்னை பார்த்துக் கொள்ள முடிவு செய்தேன். என் தோற்றம் மாறியிருந்தால் நன்றாக இருக்கும்.
நடைபாதையில் நடந்து செல்லும்போது என் சட்டையை ஒரு தாவணியாகப் பயன்படுத்தி என் பேட்டை உயர்த்தினேன். முடிந்தவரை மற்றவர்கள் பார்க்கப்படுவதைத் தவிர்க்க என் கருப்பு சட்டை திறன்களையும் பயன்படுத்துவேன். நான் கழிப்பறைகளுக்கு வந்தபோது எந்த மாற்றங்களும் ஏற்பட்டதாகத் தெரியவில்லை, எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தன. மறுபுறம் என் உடல் கொஞ்சம் கட்டுமஸ்தாகவும் கொஞ்சம் உயரமாகவும் மாறியிருந்தது. இருப்பினும் அதை விளக்க வேண்டிய அளவுக்கு அது கடுமையானதாக இல்லை. நான் என் அறைக்குள் நுழைந்தபோது எல்லோரும் தங்கள் படுக்கைகளில் தூங்கத் தயாராகிக் கொண்டிருந்தார்கள். நான் கதவு வழியாக நடந்து செல்லும்போது ஸ்லிவியா விளக்குகளை அணைக்கப் போனாள். நீ எங்களுடன் சேர்ந்ததில் மகிழ்ச்சி. அவள் என்னை மேலும் கீழும் பார்த்துக் கொண்டே நிறுத்தினாள். நான் ஏதாவது தவறவிட்டிருப்பேனோ என்ற பயத்தில் கொஞ்சம் வியர்த்துக் கொண்டிருந்தேன். நீ கொஞ்சம் வித்தியாசமாயிருக்க. ஸ்லிவியா என்னை பார்த்துக் கொண்டே இருந்தால் என்ன வித்தியாசம் என்று கண்டுபிடிக்க முயன்றாள். அவளுக்கு ஒரு கூர்மையான பார்வை இருந்தது, ஏனென்றால் இந்த தேடப்பட்ட பொருட்களும் அவளுடைய புலன்களும் கூர்மையானவை. ரேயுடன் கொஞ்சுவதை நிறுத்திவிட்டு விளக்கை அணை முகேஷ் கத்தினான். ஸ்லிவியாவின் முகம் பிரகாசமான சிவப்பாக மாறியது. அவள் விரைவாக விளக்குகளை அணைத்துவிட்டு தூங்கச் சென்றாள். வழக்கம்போல தூக்கம் வர சிரமப்பட்டேன். என் மனதில் நிறைய விஷயங்கள் இருந்தன, ஆனால் இந்த முறை இன்னும் அதிகமாக இருந்தது. நான் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது யாரோ பேசுவது எனக்குக் கேட்டது. அது எரிக்கிடமிருந்து வந்தது. கடந்த சில நாட்களாக ஏதோ ஒரு கனவு காண்பது போல் எரிக் தொடர்ந்து தூக்கத்தில் பேசிக் கொண்டிருந்தார். இந்த முறை நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. எரிக் மிகவும் அசைந்து கொண்டிருந்ததால் நானும் அவரும் அமர்ந்திருந்த படுக்கையை அவர் அசைத்தார். அவர் என்ன சொல்கிறார் என்பதைப் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது, ஏனெனில் அவர் தனது வார்த்தைகளை முணுமுணுத்தார். பின்னர் அவர் உச்சக்கட்ட குரலில் கத்தத் தொடங்கினார். வேண்டாம் வேண்டாம் என்று அவன் கத்தினான். அறையில் இருந்த அனைவரும் எரிக்கின் அழுகையைக் கேட்டு விழித்தெழுந்திருந்தனர்.